புதுச்சேரி சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்காலத்தில் செய்யப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் விரிவான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், எம்எல்ஏக்கள் நாஜும், ஆறுமுகம், செந்தில்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரி சிவப்பு நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் மஞ்சள் நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு மருத்துவ செலவுகளை திரும்பப் பெறும் புதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. அத்துடன் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கூடுதல் மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது, நவீன மருத்துவ உபகரணங்களை மேம்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் அரசு மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருந்துகளும் தட்டுப்பாடின்றி பொதுமக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு. புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாலை மறியல் போராட்டம். நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிராக அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் இதற்கு எதிரான போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும், சமையல் எரிவாயு விலையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் பேரணியாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் நீடித்த இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டக்காரருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானப்படுத்தி கலைந்து செல்ல செய்தார். இதையடுத்து போக்குவரத்து மீண்டும் சீரடைந்தது. சென்னையில் கார் மோதிய சம்பவத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது விபத்து அல்ல, திட்டமிட்ட படுகொலை என குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு அருகே உள்ள அனிச்சங்குப்பம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்தவர் யான்சி. 19 வயதான இவர் மேல் படிப்பு தொடர்பாக தனது பள்ளி தோழியை சந்திக்க கடந்த மாதம் சென்னை சென்றிருந்தார். கடந்த 10 நாட்களாக தோழியின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி மாலை தனது தோழியுடன் வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து யான்சி மற்றும் அவரது தோழி இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து புறப்பட்டுள்ளனர். அந்த நேரத்தில் மர்ம கும்பல் ஒன்று காரில் துரத்தி வந்து மோதியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் யான்சி மீது கார் ஏறியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் சென்ற தோழி பௌசியா பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து உயிரிழந்த மாணவியின் தாயார் மேரி ஸ்டெல்லா கண்ணீருடன் பேட்டியளித்தார். அவர் கூறுகையில், என் மகள் விபத்தில் உயிரிழக்கவில்லை, காரை ஏற்றி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். என் மகளுக்கு மது அருந்தும் பழக்கமே இல்லை. உண்மை தெரியாமல் சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் என்று வேதனை தெரிவித்தார். இதேபோல் யான்சியின் தோழிகளும் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். யான்சி மிகவும் அமைதியான குணம் கொண்டவர் என்றும் சம்பவம் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் அனிச்சங்குப்பம் மறுவாழ்வு முகாம் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பவத்தின் பின்னணி குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான் ஆங்கிலத்தில் உறுதிமொழியை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழியை வாசிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் அதை திரும்ப கூறி உறுதிமொழி ஏற்றனர். உறுதிமொழியில் வாழ்நாளில் எவ்விதமான புகையிலை பொருட்களையும் பயன்படுத்த மாட்டோம் என்றும், குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்களிடையே புகையிலை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் பயன்பாட்டை தடுக்க தொடர்ந்து பாடுபடும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வு அதிகரித்து புகையிலை இல்லாத ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூனுக்கு உட்பட்ட நாணமேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தின் 26வது ஆண்டு செல்ல திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி கடந்த மாதம் 27ஆம் தேதி பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியுடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து 5ஆம் நாளான 31ஆம் தேதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆதாரணைகள் நடத்தப்பட்டு
கொடியேற்றம் நடைபெற்றது. மேலும் அம்மனுக்கு கூழ் வார்த்தல் மற்றும் பெரியாண்டவருக்கு ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சிகளும் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான செடல் திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரார்த்தனா குரூப் ஆஃப் கம்பெனியின் உரிமையாளரும் சமூக சேவகருமான டாக்டர் மொனோ மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு விழா குழுவினர் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். விழாவில் காப்பு கட்டியிருந்த பக்தர்கள் அலகு குத்துதல், கார் கட்டி இழுத்தல் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி அம்மனை வழிபட்டனர். இதனால் ஆலய வளாகம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது. விழாவிற்கான ஏற்பாடுகளை நானுமேடு பஞ்சாயத்தார்கள், கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி லாசுப்பேட்டை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா அனுமந்தை கிராமத்தை சேர்ந்த கோவிந்தனுக்கு சொந்தமான பொக்லைன் இயந்திரம் லாசுப்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 29ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் அந்த இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டு தப்பிச் சென்றனர். சம்பவம் குறித்து கிடைத்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவம் இடத்தை சுற்றியுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் லாசுப்பேட்டை விமான நிலையம் பின்புற பகுதியில் கத்தியுடன் ஒரு கும்பல் சுற்றி திரிவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் சந்தேகத்திற்கிடமான 7 பேரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்தில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி ஒருவர் தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தலைமறைவான நபர் கைது செய்யப்பட்ட பின்னரே சம்பவத்தின் முழு பின்னணி மற்றும் நோக்கம் குறித்து தெரியவரும் எனவும் கூறப்படுகிறது. 14 மாநிலங்கள் வழியாக 114 நாட்கள் சைக்கிளில் பயணம் செய்து 12 ஜோதிர்லிங்கங்களை தரிசித்த திருப்புத்தூர் சிவபக்தருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். திருப்புத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி டிவி துரைசாமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் டெல்லி பாபு. தீவிர சிவபக்தரான இவர் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர் லிங்கங்களையும் தரிசிக்க வேண்டும் என்ற இலக்குடன் சைக்கிள் யாத்திரையை தொடங்கினார். இந்த பயணத்தின் போது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசா உள்ளிட்ட 14 மாநிலங்கள் வழியாக பயணம் மேற்கொண்டார். சுமார் 114 நாட்களில் 9000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை சைக்கிளில் கடந்து கிருஷ்ணேஸ்வர், பீமா சங்கர், திரும்பகேஸ்வர், சோம்நாத், நாகேஸ்வர், கேதார்நாத், மகாகாலேஸ்வர், ஓம்காரேஸ்வர், காசி விஸ்வநாதர், பைதிநாத், மல்லிகார்ஜுனர் மற்றும் ராமேஸ்வரம் உள்ளிட்ட 12 ஜோதிர் லிங்கங்களையும் வெற்றிகரமாக தரிசித்துள்ளார். பயணத்தை நிறைவு செய்த பின்னர் திருப்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி பாபு இந்த ஆன்மீக பயணம் தனக்கு மிகுந்த மனநிறைவையும் ஆன்மீக அனுபவத்தையும் வழங்கியதாக தெரிவித்தார். சைக்கிளில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்து 12 ஜோதிர் லிங்கங்களையும் தரிசித்த அவரது பக்தியும் அர்ப்பணிப்பும் பொதுமக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியையும் பாராட்டியும் பெற்றுள்ளது. கர்ப்பமான செல்ல பூனைக்கு கிராம மக்கள் இணைந்து வளைகாப்பு நடத்திய நிகழ்ச்சி சம்பவம் திருக்குனூர் பகுதியில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. புதுச்சேரி அருகே திருக்குனூர் மணவெளி முருகன் கோவில் வீதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் ரூபி தம்பதியினர் ஜிஞ்சு என்ற பெண் பூனையை செல்லப்பிராணியாக வளர்த்து வருகின்றனர். இந்த பூனை அதன் உரிமையாளருக்கு மட்டுமல்லாமல் அப்பகுதி மக்களுக்கும் மிகவும் பிடித்த செல்லப்பிராணியாக இருந்து வந்துள்ளது. குறிப்பாக தெருவில் உள்ள குழந்தைகளின் வீடுகளுக்கு அடிக்கடி சென்று அவருடன் விளையாடி மகிழ்வதால் அனைவரின் அன்பையும் பெற்றிருந்தது. இந்நிலையில் 1.5 வயதான ஜிஞ்சு கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்ததை அடுத்து மகிழ்ச்சியடைந்த கிராம மக்கள் பெண்களுக்கு நடத்தப்படுவது போன்று பூனைக்கும் வளைகாப்பு விழா நடத்த முடிவு செய்தனர். இதற்காக கார்த்திகேயன் ரூபி தம்பதியினர் தங்களது வீட்டை அலங்கரித்து ஜிஞ்சுவை சிறப்பாக அமர வைக்கும் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழாவில் கிராம மக்கள் மற்றும் குழந்தைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பூனைக்கு பிடித்த உணவுகளான மீன், இறால், சிக்கன், முட்டை, தயிர் சாதம், பால் சாதம் உள்ளிட்ட பல்வேறு உணவுகளை கொண்டு வந்தனர். மேலும் பெண்கள் பூ, வளையல், பழங்கள், தேங்காய் உள்ளிட்ட பொருட்களுடன் தட்டு வரிசையாக ஊர்வலமாக வந்து விழாவில் பங்கேற்றனர். பின்னர் ஜிஞ்சுவிற்கு பூ, பொட்டு, சந்தனம், குங்குமம் வைத்து நலங்கு நடத்தப்பட்டதுடன் ஆரத்தி எடுத்து வாழ்த்தினர். அதேபோல் புளிசாதம், எலும்பிச்சை சாதம் உள்ளிட்ட பல்வேறு உணவுகளும் படைக்கப்பட்டன. இந்த வளைகாப்பு விழாவில் உறவினர்கள், நண்பர்கள், அப்பகுதி குழந்தைகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. செல்லப்பிராணி மீது மக்கள் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த வளைகாப்பு விழா திருக்குனூர் பகுதியில் நெகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஜிஞ்சுவிற்கு சுகப்பிரசவம் நடைபெற வேண்டும் என அனைவரும் வாழ்த்தி பிரார்த்தனை செய்தனர்.